வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல, முயன்று அடைவது. அப்படி மனித வாழ்க்கையில் நம்முடைய லட்சியங்களை அடைய வேண்டிய பயணத்தில் நம்மால் அடைகின்ற அந்த வெற்றி சாதனையாகவும் சரித்திரங்களாகவும் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு சரியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு சிறு மாணவன், அதாவது 1ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் 100 யோகாசனங்களை செய்து கொண்டே 100 திருக்குறளை ஒப்பிவித்து புதிய உலக சாதனை படைத்திருக்கும் BK புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் மாதவன் என்கின்ற அந்த அன்பு குழந்தை ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்று நிகழ்த்தியிருக்கின்றது. அவர் மேலும் பல சாதனைகளை தொடர்ந்து சரித்திர சாதனைகளாக படைத்திட அச்சிறுவனை அழைத்து வாழ்த்தி மகிழும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான திருமதி கனிமொழி